விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. இதோ கர்த்தாவே அப்பா, ஆதாமுக்குள் ஆண்டவரே மரணம் வந்தது போலப்பா, கிறிஸ்துவுக்குள் ஜீவன் வந்தது ஆண்டவரே ராஜா. இப்பொழுது கர்த்தாவே அநேக குடும்பங்களில் அப்பா, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என் தாய் தகப்பன் மரித்து போனதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீரோடு இருக்கிறேனே என்று சொல்லி அப்பா, எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு அந்த மரணத்தை நினைத்து, அந்த மரணத்தை நினைச்சு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு வேலைக்கு போக முடியாம, சாப்பிட முடியாம, எங்குமே போக முடியாத ஒரு இருட்டு அறைக்குள்ள இருப்பதை போல வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க இசப்பா. இப்பொழுது இந்த ஜெபமும் இந்த வார்த்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தைரியப்படுத்தும் ஆண்டவரே ராஜா. கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று அப்பா உடைய வார்த்தை உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தாவே. சமாதானத்தை கொடுங்க அப்பா. இதோ கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற அப்பா, ஒவ்வொரு கண்ணீரும் தொடங்க இயேசுவே அப்பா. ஆண்டவரே, சொல்ல முடியாம சொல்லி அழுகிற பிள்ளைகள், யாரிடமும் சொல்லாம தனிமையில அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் ராஜா ஆண்டவரே. அத்தனை பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சமாதானத்தை கொடுக்கிற தேவன். இப்பொழுதே ஆண்டவரே, கண்ணீரோடு இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டிருக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. நீங்க துடைத்து ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஏன் அழுந்துட்டு இருக்கிறீங்க? ஏசப்பா சொன்னார் இல்லையா, உனக்கு நான் ஆறுதல் கொடுப்பேன், உன் கூட இருப்பேன், உன்னை முதலாவது நான் எழுப்புவேன் என்று சொன்னார் இல்லையா? விசுவாசிங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.